Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டையை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அந்த ரெசிபி பேர் என்ன? எக் மலாய் கறி தான் பண்ண போறோம். பாருங்க, பார்க்கவே இவ்வளோ அழகா அப்படி இருக்குன்ட்டு. இது நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, வெறும் சாதம் கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த எக் மலாய் கறி. வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த எக் மலாய் கறி. அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கன்ஃபார்ம் இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ எக் மலாய் கறிக்கு நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய வெங்காயம் எதனா ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூட இந்த 5 பச்சை மிளகாய், இப்போ இது கூடவே கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி தலை ரெண்டுத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. புதினா நீங்கள் அடிக்கடி கிடைக்காம போகலாம். அதுக்கு நீங்கள் புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி இருக்கப்போ நல்லா கொஞ்சம் வெயிலில் இல்லாட்டி வீட்டு நிழல்லையே போட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதினாவை அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்குன்ட்டு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கூட நல்லாவே மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எக் மலாய் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டாலே போதும். ஒரு 3 டீஸ்பூன் ஒரு 4 டீஸ்பூன் பக்கத்தில் ஊற்றிக்கோங்க. இது நல்லாவே ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி தலை அதை சேர்த்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். வேறு எதுவுமே தேவையில்லை, ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மலாய் கறி. எல்லாம் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லாவே வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இந்த ப்ராசஸ் ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் நடக்கும். இப்போ இதே மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த கிரேவி கட்டியாக வர நல்லா தெரிச்சிட்டு இருக்கும் வெளியே. அதனால ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இப்போ எக் மலாய் கறிக்கு நான் ஒரு 6 முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முட்டை வைக்கும் போது கொஞ்சமாக கேஸ் ஆன் பண்ண முன்னக்கூட்டியே கல்லுப்பும் வினிகரும் ஆட் பண்ணி நீங்கள் முட்டை வச்சிங்கன்னா முட்டை உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வந்து வரும். முட்டையோடு சீக்கிரமாக உடைக்கிறதுக்கு வரும். ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸு, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த முட்டையை நம்ம 2 பீஸாக நம்ம கத்தியாலையோ இல்லை நூலை வச்சோ நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்க முட்டையை இதே மாதிரி நீங்கள் ஒரு நூலாலையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கத்தியாலோ நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி அழுத்தினீங்கனாலே உங்களுக்கு அழுத்தினாலே முட்டை ரொம்ப ஈஸியாக இதாயிரும். டைட்டாக ஒரு போட்டிங்கன்னா முட்டை ரொம்ப ஈஸியாக நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக வந்துட்டுன்ட்டு. 2 நூலையும் நம்ம சேர்த்து அப்படி வெளியே எழுதிட்டா நம்மளோட முட்டை 2 பீஸாக கிடச்சிரும் பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா முட்டையும் 2ஆக வெட்டி எடுத்துக்கலாம். கத்தி வச்சுனாலுமே ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ நூலை வச்சு கட்டும்போது கொஞ்சம் அந்த மஞ்சள் கருவு உங்களுக்கு கொஞ்சம் உடையாமல் ஈஸியாக அந்த வெள்ளைக்கருவோட அப்படி ஸ்ட்ரென்த்தாக நிற்கும். அதுக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இதை வச்சுட்டு அப்படி லென்த்தாக எடுத்தோம்னா சுற்றி ரெண்டுலையும் பிடிச்சிட்டே அப்படி எடுத்தோம்னா தனி பீஸாக வந்துடும். பார்த்தீங்களா, இப்படி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றி இதே மாதிரி எல்லா முறையும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா முட்டையும் பீஸ் போட்டாச்சு. இப்போ மசாலா நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். மசாலா பாருங்கள், எந்த ஸ்டேஜில் என்ன பிரிஞ்சு எந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். லைட் க்ரீனில் இருந்தது, இப்போ எந்த மாதிரி க்ரீனில் மாறி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஸ்பைசஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு மலாய் கறினால கொஞ்சமாக நம்ம பால் ஊற்றணும். அதுக்கு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 200 ml பால் எடுத்திருக்கேன். நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். அந்த பாலை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு ஊற்றுங்க. மறுபடியும் நான் ஃப்ளேமை ஆன் பண்ணி கம்மியான தீயில் வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூனில் கொஞ்சம் கம்மியாக நான் மிளகு பொடி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 பொடி நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஃப்ளேமை ஹை பண்ணிவிட்டு இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே இது தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இதனால் இது நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் நல்லாவே கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லாவே ஒரு 3 இல்லை 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஹை ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும்.
ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நம்மளோட மலாய் கறி எந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டையை அப்படியே ஓப்பனா உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு இதோட கட்டியாக கட்டியாக வச்சுக்கோங்க, தண்ணியாக தண்ணியாக வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதம் எல்லாம் கூடி நல்ல சூப்பரான ஒரு எக் மலாய் கறி. முட்டையை நீங்கள் போட்டுட்டு எதுவுமே கிளறாமல் அப்படி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி வச்சுட்டு கம்மியாக ஃப்ளேமில் அப்போ திருப்பி போட்டு கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கொரியாண்டர் போட்டு இறங்கினா நம்மளோட எக் மலாய் கறி ரெடி ஆயிடும். இப்போ அதே மாதிரி கம்மியான ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இது நல்லாவே கொதிச்சு நல்லா ஒன்றோட பைண்ட் ஆகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட எக் மலாய் கறி நல்லாவே கீழே வந்துருச்சு. முட்டை நல்லாவே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம முட்டை போட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு, எப்படி இதாக இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குன்ட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். திக்னஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த எண்ணெய் பிரிஞ்ச வரை தான் உங்களுக்கு நல்ல ஒரு தெரியும் நல்லாவே ரெடி ஆகிட்டு அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு என்ன கலர் மாறி எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம முட்டையை இன்னொரு திருப்பி போட்டுட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா நம்மளோட எக் மலாய் கறி ரெடி. லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவைன்னா மிளகு பொடி போட்டு நீங்கள் லாஸ்ட்டாக அப்படி தூவி விட்டு இறக்குனா ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம மல்லியில் தூவி அப்படி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். காய்ஸ், இப்போ நம்மளோட எக் மலாய் கறி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ எப்படி பண்ணிட்டு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும் இந்த மலாய் கறி. நீங்கள் கன்ஃபார்ம் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இது போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு புது வீடியோ சந்திக்கிறேன்.